பொங்கலோ பொங்கல். ஹாய், இப்போ நாங்கள் வந்து பொங்கல் வைக்க போகிறோம். நாங்கள் வந்து எப்படி பொங்கல் வைக்க போகிறோம்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அங்கே விநாயகர் கோயிலில் வந்து பொங்கல் வைக்கிறோம். நாங்கள் வந்து எங்கள் ஊரில் எப்படி வைக்கிறோம்னு உங்களுக்கு காமிக்கிறோம். எல்லாமே அங்கே அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னென்னலாம் இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அங்கே போய் ஆக்சுவலி எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தான் லேட்டு. இப்போ வந்து பொங்கல் வந்து நாங்கள் விறகு அடுப்பில் தான் வச்சு பொங்கல் வைப்போம். இதுதான் எங்கள் ஊரில் நாங்கள் பண்ணுவோம். சாமி குண்டை எல்லாமே வச்சிருக்காங்க. இப்போ இது எல்லாமே ரெடியாக இருக்குது. சாமி குண்டை நீ பொங்கல் வச்சுட்டு சாமி கும்பலான்னு நினைக்கிறேன். இந்த இலையெல்லாம் வந்து பிரசாதம் வைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போகிறோம். எஸ்பெஷலி இந்த குத்தி இலை எனக்காக தான். இல்லைன்னா எதுக்கு இந்த குத்தி இலைலாம் வைக்க போகிறாங்க? வேக வேக குச்சியாக வைக்கிறீங்க. பிடிக்கும். ஜாயின் பண்ணோம் அதில். சரியான புகையா இருக்குமோ? எந்த பொங்கல் வந்து ஃபர்ஸ்ட் பொங்குதுன்னு பார்ப்போம். அதுதான் விநாயகர். பொங்க போகுது. அம்மா இது வாங்கி போடும். பொங்கி கீழே விழுகணும். கீழே விழுகிறப்ப பொங்கலோ பொங்கல் சொல்லி அக்காவது எழுந்துருச்சு. சூப்பர். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். சூப்பர். போட்டுருமா, போட்டு சாமி. போட்டு போடு. அவ்வளோ தச்சு. இப்போ வந்து நிறையா பொங்கல் பொங்கிருச்சு. எல்லாத்துக்கிட்டேயும் போய் போட்டேன் அரிசி பருப்புலாம். அதனால என் பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வந்து சாப்பிட்றது தான் இருக்குது. எனக்கு என்னோடய வேலை சாப்பிட்றது தான். அதுக்கப்புறம் பெல்லு திங்கு திங்குன்னு அடிப்பேன். எல்லாம் அங்கே பொங்க வச்சுட்டு இருக்காங்க. எனக்கு கூப்பிடுவாங்க. அப்போ நான் போனால் போகிறோம். எனக்கு பிரசாதம் கொடுத்தா நல்லாயிருக்கும். பொங்கல்னாலே யூஸ்வலாக பிடிக்காது. ஆனால் சக்கரை பொங்கல் ரொம்ப பிடிக்கும். சக்கரை பொங்கல் இஸ் கெட்டிங் ரெடி. இப்போ எனக்கு கோலமே போட வராது. ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் போட. இன்னும் ஒரு லைன் போடுறேன். பொங்கல் வழியாக ஹாப்பி எழுதிட்டேன். இப்போ பொங்கல் எழுதிட்டு இருக்கேன். ஒரு வழியாக போட்டு முடிச்சிட்டேன். ஹாப்பி பொங்கல் 2025. நான் என்ன கொஞ்சம் கோலம் மாவு எடுத்துட்டு வரேன். எதுக்கு? இன்னும் பத்தாது. சுத சுத பொங்கல் இன்னைக்கு ஒரு புடி. எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணிட்டே இருந்த. இவ்வளோ நேரம் எப்போதான் கொடுப்பாங்கன்னு. கேம்ஸ்லாம் கனெக்ட் பண்ணாங்க.
ஃபஸ்ட்டு வந்து டான்ஸ் ஆடினாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கேமுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. லேட்டாக ஆச்சுன்னு நாங்கள் வந்துட்டோம். ஈவினிங் நாங்கள் வந்து ஆற்றுக்கு மாட்டுக்கெல்லாம் பொங்கல் வச்சு நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். எங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். உங்கள் ஊரில் எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.